சேலம் மாவட்டம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. வேளாண் உற்பத்தி ஆணையாளர் மற்றும் உழவர் நலத்துறை அரசு முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா IAS அவர்களும், தோட்டக்கலை கலை பயிர்கள் துறை இயக்குனர் திரு குமரவேல் பாண்டியன் IAS அவர்களும் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் ரா. பிருந்தா தேவி IAS அவர்களும் விழாவை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் மற்றும் பல மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் விழாவை சிறப்பித்தனர். இங்குள்ள பூங்கா ஆரியம், கம்பு, சோளம், இயற்கை தானியங்களை வைத்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நம்ம சிறுதானியம் என்ற தலைப்பில் வேளாண் கல்லூரி மாணவிகள் அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கழகத்தில் பயிலும் மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். மாணவிகளுக்கு IAS அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர் மற்றும் கண்காட்சி 1,80,000 மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதில் கடல் வாழ் உயிரினங்கள், காற்றாலை மின் உற்பத்தி, மஞ்சப்பை உபயோகிக்கும் முறை அனைவரையும் வியக்கும் வண்ணம் உள்ளது. இதில் பூ கலைஞர்கள் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரவு பகலாக 5 நாட்கள் தொடர்ந்து மழையும் பொருட்படுத்தாமல் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தோட்டக்கலை அதிகாரிகள் மற்றும் அனைத்து தொழிலாளர்களும் நேர்த்தியாக வடிவமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் பொதுமக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் மகிழ்ந்தனர். இவ்விழாவை சேலம் மாவட்ட PRO திரு சாமிநாதன் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து இருந்தார்.
இல்லையா எடுத்துலாம். ஏற்காடுக்கு 47வது கோடை விழா வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்துருக்கீங்க. எத்தனை நாளாக இங்கே இருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் வந்து அன்பு தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி திருச்சிலேருந்து வரோம் சார். ராவே ப்ரோக்ராம் இருக்கும் சார். அதோட ஒரு பாட்டை தான் வந்து இந்த நாங்கள் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறோம் சார். ஸோ அதில் வந்து ஒரு பாட்டை நாங்கள் மில்லட்டில் பேஸ் பண்ணி ஒரு செல்ஃபி ஸ்பாட் பண்ணியிருக்கோம் சார். இதில் வந்து ஹாட் ஃபுல்லாக வந்து ராகியால் இதுவாக இருக்குது சார். சைடில் ரெண்டுமே வந்து சோளம்னால பண்ணியிருக்கோம் சார். இதை பண்ண மினிமம் ஒரு 5 days ஆச்சு சார். அதுக்கடுத்து வந்து 5 மில்லட்டை வந்து மெயினாக வச்சு நாங்கள் வந்து டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் சார். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் சார். அதில் திணையில லட்டு, அந்த மாதிரி திணை லட்டு, சேமியா, தோசை, அதுக்கப்புறம் இடியாப்பம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் பண்ணி அக்ரி டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே ஏற்காட்டில் நீங்கள் வந்ததுலேருந்து இந்த அக்ரி படிக்கிறீங்களா? உங்கள் படிப்பு சம்மந்தமாக எல்லாம் கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் வந்து இந்த காஃபியோட கல்டிவேஷன் பற்றி நிறைய பார்த்தோம் சார். ஃபார்மர்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணோம் சார். இங்கே ஆக்சுவலி வந்து எஃப்இஓ இருக்குது சார். அதோட அட்டாச் ஆகிட்டு அவங்க மூலமாக நாங்கள் வந்து நிறைய க்ராப்ஸ் வந்து எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபார்மரோட டேரெக்டாக போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம் சார். வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்கள் கூட சேர்ந்துக்கிறாங்களா? நீங்கள் எல்லாம் ஒரே காலேஜ்? நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜ். ஒரே காலேஜ். உங்களுக்கு நிறைய அனுபவம், முன் அனுபவம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. அக்ரி மேலே ஒரு விவசாயத்து மேலே உங்களுக்குலாம் ஆசை வந்துருச்சா? சார் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறோம். ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இதில் வேறு என்னென்ன கலந்துருக்கீங்க? யோகா சார்ட்டு இது எல்லாமே ஸ்மால் மில்லட் இருக்கும், ஒரு மேஜர் மில்லட் இருக்குது சார். ராகி, வரகு, சோளம், அப்புறம் மெய்ஸ் போட்டிருக்கோம் சார். அப்புறம் செஞ்சோளம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு எல்லாம் ஒரு இதாக பண்ணியிருக்கோம் சார். காலேஜ் சொல்லுங்கள். நான் வந்து காவியா சார், ஃப்ரம் ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட் டீச்சர் சார், அன்பு தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். சார் திருப்பாட்டி மௌனிகா சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். கரிஷ்மா சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். கபிக்ஷாஸ்ரீ சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். லதா சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். லாவண்யா சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். கிருஷ்ணபிரியா சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். காவியா சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். ஜெயஸ்ரீ சார், ஏடிஎஸ்சி அண்ட் டைரக்ட். பாக்கெட் தமிழ் டிவி சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. நன்றி. அதுக்காக தான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பையை எடுத்துகிட்டு போனாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணும் தான் நம்ம பார்த்துக்கோங்க அதெல்லாம் கரெக்ட்.
பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் வந்து ஃபுல்லாக மேகாலயா மட்டும்தான் வளரக்கூடியது. ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கீம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தமான் கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரணகல், தேயிலை அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து கோடு வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து QR கோடும் வச்சுருக்கோம். இந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளானோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தமான் மேங்கோ, அந்தமான் மாவா வந்து கொஞ்சம் வழி ஃப்ரூட் வந்து அவ்வளோவா சார் கண்டிப்பாக அதில் வந்துட்டு எப்படி இருக்குது கொஞ்சம் முன்னாடி போங்க. டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்களா? என்ன எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா ஃபோட்டோகிராஃபரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆக்டோபஸ் அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஷார்ட்ஸு நல்லா இருந்துச்சு. பார்த்தா எதுக்கு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு? எது வித்தியாசமாக இருந்துச்சு? வெண்மில் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குதா? நீங்கள் என்ன பார்த்தீங்க? ஆக்டோபஸ். வெரி குட் வெரி குட். வேறு என்ன சார் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? ஐடியா உங்களுக்கு காசு இதுக்கே டைம் ஆச்சு. கிளைமேட் நல்லா இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்னும் டைம் இருந்தால் அப்படியே போட்டிங்க அந்த மாதிரி தான் பார்த்துட்டு அப்படியே எத்தனாவது அடி வருவீங்க? கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு நல்லா இருக்குது.